இன்ஸ்டா பிரபலமான திவ்யா என்ற இளம்பெண் அவர் வீட்டிற்குள்ளேயே உடல் கருகிய நிலையில் கண்டெடுப்பு. இது கொலையா தற்கொலையா என போலீசார் விசாரித்து வரும் நிலையில் இது நிச்சயம் கொலைதான் என்றும் கொலையாளியை உடனே பிடிக்குமாறு திவ்யாவின் பெற்றோர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். டார்லிங் டி என்ற இன்ஸ்டா பக்கத்தின் மூலம் பாட்டு பாடியும் நடனமாடியும் வீடியோ போட்டு வைரலானவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி தீயாய் பரவ சமூக வலைத்தளம் முழுவதும் திவ்யாவின் மரணத்தை பற்றி மட்டுமே பேசியது. திவ்யாவிற்காக இரங்கல் தெரிவித்தும் அவருடைய வீடியோக்களை பகிர்ந்து ஸ்டேட்டஸ் வைத்தும் கொலையாளியை விடக்கூடாது, அவர் இப்பொழுது உங்கள் கைகளில் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கருத்து கணிப்பு நடத்தியும் வலைதள சமூகம் மிகவும் பிஸியாக இருந்தது. மிகவும் கவனம் பெற்ற இந்த வழக்கை விரைவில் முடிக்க வேண்டிய கட்டாயம் காவல்துறைக்கு இருந்தது. அதனால் இந்த வழக்கு முக்கிய அதிகாரிகளில் ஒருவரான சார்ல்ஸ் சோப்ராஜ் என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சார்ல்ஸ் சோப்ராஜ் சம்பவ இடத்திற்கு சென்று வழக்கு தொடர்பான தகவல்களை கேட்டறிந்தார். அங்கு இருந்து சிசிடிவி உட்பட எல்லாம் கைப்பற்றிவிட்டு சோதனை நடந்தது. அதே நேரம் திவ்யாவின் உடற்கூறாய்வு அறிக்கையும் தயாராகிட அதை வாங்கி வந்தார் ஏட்டு. சார், ரிப்போர்ட் வந்துருச்சு. என்ன போட்டிருக்கு நீங்களே சொல்லுங்க. சொல்லவே ஒரு மாதிரி இருக்கு சார். அந்த பொண்ணு உடம்புல பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்கானுங்க. முகத்திலையும் பெண் உறுப்புலையும் தான் அதிகமாக எரிஞ்சிருக்கு. புரியல. பெட்ரோலை அங்கே ஊற்றி தான் கொளுத்தி விட்டுருக்கணும். இல்லைன்னா பொண்ணு உயிரோட எரிஞ்சிட்டு இருக்கிறப்போ முகத்திலையும் அந்த இடத்துலையும் இன்னும் கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றி இருக்கணும் சார். அப்போ அந்த பொண்ணை கொன்னுட்டு கொளுத்தலை. இல்லை சார், உயிரோடு எரிச்சிருக்கான். சரி, மேலே சொல்லுங்க. அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்க தடையா இருக்கு. ஆனால் செம்மன் எதுவும் கிடைக்கல. காண்டம் யூஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் அந்த பொண்ணு உயிரோடு இருக்கிறப்போ நடுவரில் கட் பண்ணி எடுத்திருக்கான். நடுவரில் கட் பண்ணி எடுத்திருக்கானா? ஆமாம் சார். சார், நீங்கள் சொல்கிற எதுவுமே கனெக்ட் ஆகல. ரேப் அண்ட் மர்டர் அப்படின்னா காண்டமோட ப்ரிப்பேர்டாக வந்தானா? ஏன் சார், அப்படி வர முடியாதா என்ன? அப்படி சொல்லலை. லைக் அவன் ஏன் அப்படி பண்ணணும்? சரி, டார்ச்சர் பண்ணதுக்கோ ஆர் ரேப் பண்ணப்போ ஃபைட் பண்ணுறதுக்கான அடையாளம் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். அப்போ எந்த ஒரு ஃபைட் பேக்கும் இல்லாமல் ரேப் நடந்திருக்கா? அப்படிதான் தெரியுது சார். சரி, ஓகே. வேற ஃபாரன்சிக் சிசிடிவி ஃபுட்டேஜ் இதில் ஏதாவது க்ளூ கிடைச்சதா? சிசிடிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். நடுவில் ஒரு சர்டன் டைமுக்கு வீட்டு வாசலில் இருக்கிற சிசிடிவி ஆஃப் ஆயிருக்கு. அது திரும்பவும் ஆன் ஆகவே இல்லை. சிசிடிவி ஆஃப் ஆயிருக்கு. எப்படி? அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டோம். சிசிடிவியை அவங்க ஆஃப் பண்ணலையா. அதோட ப்ரோக்ராமிங் அவங்க எல்லாரோட செல்ஃபோன்லேயும் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது அவங்க வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லையா? பண்ணலாம். பட் ஏன் பண்ணணும் சார்? வெளியிலேருந்து கொலை பண்ணணும்னு வரவன் தானே இதை பண்ணியிருக்க முடியும். சரி, ஓகே. அந்த ஏரியாவில் இருக்கிற மொத்த சிசிடிவி ஃபுட்டேஜும் கலெக்ட் பண்ணுங்க. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் உடனே வேணும். ஓகே சார். சார்ல்ஸ் சோப்ராஜ் சொன்னபடி வேலை விறுவிறுப்பாக நடக்க அரை மணி நேரத்தில் மீண்டும் வந்தார் ஏட்டு. இதை பாருங்க. சார்ல்ஸ் அந்த செல்போனை வாங்கி பார்த்தார். இந்த பசங்க காலையில இருந்து திவ்யா வீட்டு முன்னாடி நின்று இருக்கானுங்க. அந்த பொண்ணுக்கு கை காட்டிக்கிட்டு அவனுங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க பண்ணிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? விசாரிச்சா தானே சார் தெரியும். அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஜெயசங்கரும் மோகன்குமாரும் இழுத்து வரப்பட்டனர். சார், எங்களை எதுக்கு சார் இழுத்துட்டு வரீங்க? விடுங்க சார். அவர்களை இழுத்து வந்த எஸ்ஐ இருவரையும் அங்கு உட்கார வைத்தார். சார், நாங்க எதுவும் பண்ணல சார். எங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க சார்? விட்டுருங்க ப்ளீஸ். பச்சி, என்ன கெஞ்சிக்கிட்டு இருக்க? எந்த ப்ரூஃப் இல்லாம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. இது எவ்வளவு தப்பு தெரியுமா? நான் இன்ஸ்டால நிறைய பார்த்திருக்கேன். இப்படி எல்லாம் பண்ணா உங்க மேல கேஸ் போடலாம் சார். ஏட்டு எழுந்து சென்று பலாரென கன்னத்தில் அறைந்தார். மூடிட்டு உட்காரணும், இல்ல கொன்னுருவேன். உட்கார்ற. ரூல்ஸ் பேசுறான். கன்னத்தில் கை வைத்தபடி கண்கள் கலங்கி உட்கார சார்ல்ஸ் சோப்ராஜ் வந்தார். இவனுக்கு தான் அந்த பசங்களா? ஆமா சார். சேர் எடுத்து போடுங்க. அவருக்கு உட்கார சேர் வந்தது. எதிரே இருவரும் நின்று கொண்டிருந்தனர். அந்த பொண்ணை எதுக்குறா கொன்னீங்க? சார், நாங்க ஏன் அவங்களை கொல்ல போறோம்? என்ன சார் நீங்க? சார்,
கேஸ் முடிக்கிறதுக்காக எங்க மேல பழி போட பாக்குறீங்களா? நாங்களாம் எதுவும் பண்ணல சார். மோகன்குமாரும் ஜெயசங்கரும் பதறினர். சரி, அப்புறம் எதுக்கு காலையிலேயே அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் நோட்டம் விட்டீங்க? சார், நோட்டம் விடுறவங்க எவ்வளவு பப்ளிக்கா அந்த பொண்ணுக்கு கையெல்லாம் காட்டியா சார் நோட்டம் விடுவோம்? ஏன் சார் நீங்க? அதுவும் சரிதான், இருந்தாலும் இன்னும் நீ கேள்விக்கு பதில் சொல்லலையே சார். என்ன நீங்க என்னமோ நாங்க கொலை பண்ண மாதிரி மிரட்டுறீங்க. டேய் சும்மா இருந்து சொல்லடா, எல்லாம் உன்னால வந்தது சார். நாங்க அந்த பொண்ணை இன்ஸ்டால ஃபாலோ பண்றோம். அவங்க வீடு அங்க இருக்குன்னு பார்க்க போனோம். அந்த பொண்ணு வந்தாங்க, கை காட்டணும். அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் வந்து உள்ள போயிட்டாங்க. ஆமா, உள்ள போய் ஒருத்தன் விருந்து சாப்பிட்டு வருவானா, வேடிக்கை பார்த்தவனா அரெஸ்ட் பண்ணுவாங்களாம். அநியாயம் சார் இதெல்லாம். பாய் ஃப்ரெண்டா? யாரு? எப்படி இருந்தான்? அதெல்லாம் தெரியாது சார். ஹயபுசா பைக்ல ஹெல்மெட் போட்டு ஒருத்தன் உள்ள போனான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வெளியில வரவே இல்லை. வெயிட் பண்ணி கடுப்பாகி நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளவுதான் சார். வண்டி நம்பர் தெரியுமா? எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? ஏட்டு, இந்த பசங்க சொன்னது உண்மையான கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவனுங்களை அனுப்பி வைங்க. ரொம்ப வாய் பேசுறான்ல. அவனோட அப்பா என்னை வந்து பார்க்கணும். இவனை அனுப்பிட்டு அந்த ஆளை இங்க உட்கார வைங்க. சார், அப்பா எதுக்கு சார்? வேணாம் சார், ப்ளீஸ். அவர் பாவம் சார். ஏட்டு, வேடிக்கை பார்க்காம வேலைய ஆரம்பிங்க. பரபரப்பாக எல்லா சிசிடிவி காட்சிகளும் சோதிக்கப்பட்டது. ஆமா சார், சரியா 10:25 அந்த பைக் வீட்டுக்குள்ள போயிருக்கு. சாயங்காலம் 3 மணிக்கு தான் வெளியில வந்திருக்கு. சிசிடிவி எப்போ ஆஃப் ஆச்சு? 10:15 ஆயிடுச்சு சார். அதுக்கப்புறம் ஆன் ஆகவே இல்லை. இல்ல சார், அந்த பொண்ணோட டெத் டைம் என்ன? 3:35 சார். 3 மணிக்கு வீட்டுக்கு வெளியில போயிருக்கான். 3:35 பொண்ணு செத்துருக்கா. உயிரோடு இருக்கும்போது ஃபிங்கர் கட் ஆகிருக்கு. அந்த பொண்ணு சாகிறதுக்கு ஒரு ½ hour முன்னாடி அந்த ஃபிங்கர் கட் ஆகிருக்குமா சார்? அப்ராக்சிமேட்டா 20 மினிட்ஸ் முன்னாடி கட் ஆகி இருக்கலான்னு ரிப்போர்ட்ல போட்டிருக்காங்க சார். சரி, அந்த பையன் யாருன்னு பார்த்து தூக்கிட்டு வாங்க. அவன் போன ரூட்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு வேணும். ஓகே சார். இதற்கிடையே ஃபாரன்சிக் லேபில் இருந்து ஏட்டுக்கு கால் வந்தது. சார், ஃபாரன்சிக்ல இருந்து இருங்க, பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. ஓ அப்படியா? ரைட். ஒரு சஸ்பெக்ட் இருக்கான். அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன். நாம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்ஸ். என்ன சார், டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்ணப்போ காண்டம் கிடைச்சிருக்கான். இப்போ இவனை பிடிச்சா டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்புறம் என்ன, கேஸ் முடிஞ்சிருச்சு தானே? வழக்கு முடிந்து விட்டது என நினைத்து சந்தோஷமாக அமர்ஜீத்தை தேடி புறப்பட்டார் சார்ல்ஸ் சோபராஜ். ஆனால் அவன் வீட்டில் இல்லை. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. என்ன சார், ஆள் அப்ஸ்காண்ட் ஆயிட்டான் போல. எங்க போயிடுவான் சார்? பிடிச்சிருவோம். அவன் மொபைல ட்ரேஸ் பண்ணுங்க. இன்னைக்கோ நாளைக்கோ கேஸை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ஓகே சார். இவர்களின் திட்டம் இவ்வாறாக இருக்க, அதை உடைக்கும் வகையில் ஒரு அழைப்பு வந்தது. அதில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஒரு இளம்பெண் கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருப்பதாகவும் அவளுடைய நடுவிரலும் வெட்டப்பட்டு இருப்பதாகவும் தகவல் கிடைத்தது. அந்த பெண்ணும் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் தான். கேளுங்க தி பர்னிங் ட்ரூத் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.